இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்பவாவது வெளியில் வரும்போது தான் இது குறித்து பேசுகிறோம். ஆனால் நிறைய இடங்கள்ல இது நடக்குது, அதை மறைக்கப்படுது. உங்களுக்கு கடந்த காலங்களே உங்களுக்கு தெரியும். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது. இப்போ உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள், இந்த வன்புணர்வு எல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளவு பதறி துடித்தார்கள் மக்கள். அப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள், திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி. இந்த குற்றங்கள் ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது, அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும். கடும் தண்டனைகள் மூலமாக தான் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய். நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா என் கையை பிடிச்சி அழுதாங்க. உங்களுக்கு சொல்ல வார்த்தவர்கள் என்னன்னா, அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு நிம்மதியாப்படுத்த உறங்க முடியல, ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க. அது சொல்லி இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கு. நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறது? இப்போ நீங்க சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது. இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும். கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும், கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துருச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்கள்ல 100% விழுக்காடு நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது தடுக்கணும். ஒழுக்கத்தை கற்பிக்கிற, வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேல நம்ம நாடா இல்ல, அறம் சார்ந்த மக்கள் கூட்டமா நம்ம இல்ல, ஒரு ஒழுங்கீனமான ஒரு கூட்டமா நம்ம போயிட்டோம். எதிர்கால பிள்ளைகளை, தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் இல்லை. குடிக்க காற்று தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவு இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேற இருக்குது. இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன்.